தாவேக்காவுடைய துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து இந்த குளறுபடிக்கெல்லாம் வந்து விஜய்க்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காரு. யாருக்கு தெரியுமா? உள்துறை செயலாளருக்கு, இந்தியாவோட உள்துறை செயலாளருக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த உள்துறை செயலாளருக்கு அமைச்சவர் யாருக்கு தெரியுமா அமைச்சிருக்காரு? இதுக்கு முன்னாடி இருந்த உள்துறை செயலாளருக்கு அமைச்சிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவர் அஜய்குமார் பல்லா அப்படிங்கிறவரு 2014 இருந்து 24 வரைக்கும் 2021 2024 வரைக்கும் இருந்தவர். அவர் ரிட்டையர்ட் ஆகி போயே 2 வருஷம் ஆயிட்டு. அது தெரியாத தற்குறி வந்துட்டானுங்க. லெட்டர் எழுதிருக்கான். யாருக்கு தெரியுமா எழுதிருக்கான்? இதுக்கு முன்னாடி இருந்தவருக்கு எழுதிருக்கானுங்க. இப்ப இருக்கிறவர் பேர் கூட தெரியல அவங்களுக்கு. கோவிந்த், இது அவர் பேர் வந்து கோவிந்த். இப்ப இருக்கிற ஒரு பேரு கோவிந்த், அது கோவிந்த் மோகன், அது கூட தெரியாம இவனுங்க வந்து அமைச்சிருக்கானுங்க. ஏற்கனவே உள்ளவருக்கு அவர் மணிப்பூர்ல இப்ப இதா இருக்காராம், அங்க வந்து ஆளுநரா இருக்காராம். அது தெரியாம அமைச்சுட்டு இருக்க தற்கொலை எல்லாம் வச்சுக்கிட்டு இதுல துணை பொதுச்செயலாளர் இவனுங்க தான் வந்துட்டானுங்க. 75 வருஷமா இருக்கிற திமுகவை வந்து எதிர்த்து ஒரே நாள்ல காலி பண்ண போறானுங்களா, வந்து உட்காந்துட்டு காமெடி பண்ணிட்டு பாருங்க. இதுல 2 பேருக்கு நடுவுதான் போட்டி. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கேன்னு. ஏண்டா